மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை விருப்ப ஓய்வு என்ற பெயரில் மறைமுகமாக கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதை தடுத்து நிறுத்த வருகிற ஜூன் 20ஆம் தேதி துவங்க இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் குரல் கொடுக்க வேண்டுமென திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மற்றும் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவராகவும் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் கொடுக்க வேண்டுமென்றும் மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழகத்தினுடைய தலைவர் கு. செல்வ பெருந்தகை அவர்களையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ரா. முத்தரசன் அவர்களையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவர் மற்றும் தலைவர் எஸ். ராமதாஸ் அவர்களையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய வைகோ அவர்களையும் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களையும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் எம்.எச். ஜவஹர்லால் அவர்களையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் எம்எல்ஏ அவர்களையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈ.ஆர். ஈஸ்வரன் அவர்களையும் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் திரு ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களையும் போன்ற எம்எல்ஏக்கள் மற்றும் தலைவர்களுக்கு தனித்தனியே புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் தனித்தனியாக கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தினுடைய பொருள், மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பது தொடர்பாக என்று ஆரம்பித்திருக்கிறார். அதாவது, பேரன்புடையர் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு பேரூராட்சிக்கு உட்பட்ட களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் 8373 ஏக்கர் பரப்பளவில் பிபிடிசி என்ற தனியார் தேயிலை நிறுவனம் இயங்கி வருகிறது. அந்த நிறுவனத்தில் தற்போது ஏறக்குறைய 600க்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஒப்பந்த மற்றும் நிரந்தர பணியாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் வருகிற 2028ஆம் ஆண்டுடன் முடிவடைவதாகவும், நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களை அந்நிறுவனம் சில பணப்பலன்களை அறிவித்து விருப்ப ஓய்வு என்ற பெயரில் மறைமுகமாக கட்டாயப்படுத்தி அச்சுறுத்தி விருப்ப ஓய்வு படிவத்தில் கையெழுத்து பெற்று அவர்களை வெளியேற்றும் முயற்சி நடைபெற்று வருகிறது. இதனால் அம்மக்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே தேயிலை தோட்டங்களை தமிழக அரசு மீட்டு தமிழக தேயிலை தோட்டக் கழகம் டான்டி எடுத்து நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே இது குறித்து தமிழக அரசை வலியுறுத்தும் வகையில் வருகிற ஜூன் 20ஆம் தேதி துவங்க இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்க வேண்டுமென்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தனித்தனியாக இன்று கடிதம் எழுதியிருக்கிறார்.